காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரி அதிகாரியின் மர்ம மரணம், உடலில் பல வெட்டு காயங்கள், ஆரம்பமான பிரேத பரிசோதனை. தையிட்டி திச விகாராதிபதிக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. பாதுகாப்பாக இருக்கவும் இன்றிரவு 11 மணி வரை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி அவர் மனைவியினர் பல சிறை செல்லலாம், மிக முக்கிய தீர்ப்பு தொடர்பில் அனுரவின் அதிரடி அறிவிப்பு. செம்மணியில் 13 வயதுடையவரின் எண்புக்கூட்டு மீட்பு, வித்தியாசமான மண்படுக்கையில் நாணயக்குற்றியும் கண்டெடுப்பு. கேப்பா பிளவு பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கவனஈர்ப்பு போராட்டம், போலீசார் குவிப்பு. குருநாகலில் நடந்த கோர விபத்து, 2 பிள்ளைகளின் தாய் உயிரிழப்பு. போலீசாரிடம் சிக்கிய இளம் யுவதி விசாரணையில் காதலன் தொடர்பில் வெளியான தகவல். வயலுக்கு சென்ற விவசாயி யானை தாக்கி உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நிதியமைச்சகத்தில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகளில் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்க ராஜபக்ச என்பவரே இவ்வாறு நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். மர்மமான முறையில் உயிரிழந்த நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் பிரேத பரிசோதனை தற்போது குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் நடத்தப்பட்டு வருகின்றது. பிரேத பரிசோதனையை நடத்துவதற்காக 4 தடயவியல் வைத்திய நிபுணர்களை நியமிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 4 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை நியமிக்க சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்த நிலையில் 3 தடயவியல் வைத்திய நிபுணர்கள் தற்போது பிரேத பரிசோதனையை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குளியாபடிய பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்புற பகுதியில் இருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறு வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்த்தனால் தையிட்டி திச விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதியிட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உரித்துடைமைக்கு உட்பட்ட தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையிடலை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு முன்பாக அகற்றுமாறு குறித்த வீதியினை தடுத்து எல்லையிடப்பட்டுள்ள இடப்பரப்புக்குள் வந்தியும் தங்களுக்கு 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேசபைகள் கட்டளை சட்டத்தின் 59 1 பிரிவிற்கமைவாக அறிவித்தல் இத்தால் வழங்கப்படுகின்றது. மேலும் குறித்த வீதியினை சேர்த்து எல்லையிட்டு இடப்பரப்புக்கான உறுதிகளையும் ஆவணங்களையும் பரிசீலனைக்காக வெலிகாமம் வடக்கு பிரதேசபைக்கு எதிர்வரும் 2026 5ஆம் மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பதாக சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 59 2 பிரிவிற்கு அமைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதுடன் சட்டத்தின் 59 3ஆம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அகற்றப்படும் செலவீனங்கள் தங்களிடமிருந்து அறவிட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் உட்பட நேரிடலாம் என்பதையும் அறிய தருகின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கும் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவித்துள்ளது. இதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், குருநாகல் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பலத்த மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அப்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
இந்த மாதத்தில் மிக முக்கிய நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த தினங்களில் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படவிருந்தது. எனினும் அந்த தீர்ப்பு இந்த மாதத்தில் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக இந்த 2026ஆம் ஆண்டு நாட்டில் இதுவரை நடந்த மோசடிகளுடன் தொடர்புடைய ஊழல்வாதிகள், திருடர்கள், மோசடிக்காரர்கள் உள்ளிட்ட அதிகளவானவர்கள் சிறை கூடத்திற்கு செல்லும் ஆண்டாக இருக்கும். இந்த மே மாதத்தில் 1000 பேருக்கான விசாரணை நடைபெறவுள்ளது. நேற்று ஒரு வழக்கிற்கான தீர்ப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. ஊழல்வாதிகள் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களிட மோசடிக்காரர்கள் சிறைக்கு செல்லப் போகின்றார்கள். எனவே பல அரசியல்வாதிகள் பயப்படுகின்றார்கள். அவர்கள் குழப்பம் அடையவில்லை என்றால் தான் ஆச்சரியம். பரம்பரை ஜனாதிபதியாக இருக்கலாம், பரம்பரை பிரதமராக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியாக, முன்னாள் பிரதமராக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதி மனைவி, மகன் மற்றும் மருமகன் என யாராக வேண்டுமாகவும் இருக்கலாம். சட்டம் அனைவருக்கும் சமம். சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் சிறைக்கு கட்டாயம் செல்வார்கள். இலங்கையில் பலமானதும் அனைத்து மக்களினதும் நம்பிக்கை பெற்ற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். மலையகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கை எமது அரசாங்கம். வடக்கு மற்றும் கிழக்கு, தெற்கு உள்ளிட்ட அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்றது எமது அரசாங்கம். இது மக்களின் அரசாங்கமாகும். வேலை செய்யும் மக்களின் சிறந்த வருமான திட்டம், வீட்டு திட்டம், பிள்ளைகளின் கல்வி. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 2 தீர்மானங்களை எடுத்திருந்தோம். ஒன்று மக்களுக்கான நன்மை பயக்கும் தீர்மானம், இரண்டாவது ஆட்சியாளர்களினதும் ஏனைய அரசியல்வாதிகளினதும் வரப்பிரசாதங்களை நிறுத்துகின்ற தீர்மானம். ஏனைய அரசாங்கங்கள் ஆட்சியாளர்கள் வரப்பிரசாதங்களை அதிகரிக்கும் தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தன. மக்களுக்கு வேதனையும் சுமைகளையும் அதிகரிக்கும் தீர்மானங்களை கடந்த ஆட்சியாளர்கள் மேற்கொண்டிருந்தனர். ஆனால் நமது அரசாங்கம் மக்களின் வளர்ச்சியில் பங்கு கொள்ளும் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. இதுதான் உழைக்கும் மக்களின் அரசாங்கமாகும் என்றும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் இடம்பெற்ற 4ஆம் நாள் அகழ்வு பணிகளின் போது 13 வயதுடைய ஒருவருடையது என சந்தேகிக்கப்படும் மனித எண்பு தொகுதி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் மயான எரிதகன மேடையின் அத்திவாரத்துக்கு அருகில் கருப்பு நிறத்தில் வித்தியாசமான மண் படுக்கை ஒன்றும் கண்டறியப்பட்டது. குறித்த பகுதியில் மனித எச்சங்கள் உள்ளனவாயின நேற்று முன்தினமும் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆய்வின் போது அங்கிருந்து நாணயக்குற்றி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் ஆய்வுகளின் பின்னரே வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 241 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் 240 தொகுதிகள் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று விடுமுறை தினமாக இருந்த போதிலும் நிபுணர்கள் குழு அரை நாள் வேலை திட்டமாக தங்களது ஆய்வுப் பணிகளை தொடர்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிலவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக இன்றைய தினம் காலை 11:30 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கடல், கரை மற்றும் விவசாய நிலங்களை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கேப்பாப்பிலவு மக்கள் பாதுகாப்படையினரின் நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இன்றைய தொழிலாளர் தினத்தன்று குறித்த போராட்டமானது கேப்பாப்பிலவு பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டதனைத் தொடர்ந்து பிரதான வீதி வழியாக பேரணியாக வருகை தந்த இராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கேப்பாப்பிலவு மக்களினுடைய 55 குடும்பங்களின் 59.5 ஏக்கர் மக்கள் குடியிருப்பு காணியும் இராணுவம் வசமுள்ள மிகுதி மொத்தமாக 171 ஏக்கர் காணி விடுவிப்பு செய்ய வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். கொரோனாக்கள் கல்கமுவை பிரதேசத்தில் ஏற்பட்ட கோர வீதி விபத்தில் 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கல்கமுவை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கைஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற பெண்ணே பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கல்கமுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடையவர் எனவும் அவர் 2 பிள்ளைகளின் தாய் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய கைஸ் ரக வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
கம்பகா மீரிகமை பிரதேசத்தில் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளம் யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த 25 கிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மேற்படி யுவதியின் 26 வயதுடைய காதலன் அண்மையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மதவாச்சி பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்று அதிகாலை 5 மணியளவில் மேற்படி விவசாயி தனது வயலில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த காட்டு யானை ஒன்று எதிர்பாராத விதமாக அவரை தாக்கியுள்ளது. யானையின் பலத்த தாக்குதலுக்குள்ளான அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் எனவும் அவர் 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த மரணம் அப்போதைய மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.